அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ராகு தரும் திருமண பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்ப்போங்க. அதற்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குற 2 சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களை பார்த்துடலாங்க. முதலாவதாக நாம் மயானத்தில் மலஜலம் கழிக்கக்கூடாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மயானம் என்பது சிவபெருமான் வாசம் செய்யக்கூடிய இடம். அதனால் மயானத்தில் மலஜலம் கழிப்பதோ வேறு தவறான செயல்களை செய்வதோ கண்டிப்பாக கூடாது. சரிங்களா? இது சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு விஷயம். அடுத்து கோல சாஸ்திரம் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோலம் போடுறப்ப அந்த லைன் இருக்குல்ல, அது இரட்டை இலைக்கோலமாகத்தான் போட வேண்டும். இரட்டை இலைக்கோலமாகத்தான் போட வேண்டும். அசுப காரியங்களுக்கு மட்டும்தான் ஒத்தையாக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ராகு தரும் திருமண பிரச்சனைகள் அப்படிங்கிற தலைப்புக்கு நம்ம போயிடலாங்க. சரி, இந்த ராகு என்பவர் பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கு வேணுமானாலும் சவால் விடக்கூடிய ஒரு தன்மையினை தரக்கூடியவர் இந்த ராகு. இந்த ராகு முறையற்ற உறவுகளுக்கும் முறையற்ற திருமணங்களுக்கும் காரகத்துவம் வகிப்பவராக இவர் இருக்கிறார். இந்த ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எதையும் முறையாக செய்யணும் அப்படின்னு இவங்களுக்கு தோணாது. எதை செஞ்சாலும் குறுக்கு வழியில் தான் இவங்க செய்வாங்க. பொதுவாக ராகு பகவான் 7, 8, 2 ஆகிய இடங்களில் இருந்தது அப்படின்னா திருமணத்தை தாமதப்படுத்துவார். அதே போல் சுக்கிரனோட இந்த ராகு சம்பந்தப்பட்டு இருந்தது அப்படின்னா திருமணமானது காலம் கடந்து முடிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும், அல்லது முறையற்ற திருமணமாக இருக்க வாய்ப்பு உண்டு. 7, 8 ஆகிய இடங்களில் ராகு பகவான் இருக்கார் அப்படின்னா குடும்பத்தில் குழப்பம், போதிய செல்வம், அதாவது போதிய வசதிகள் இல்லை, இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த திருமணமானது தடையாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா அதாவது காலம் கடந்து திருமணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ரொம்ப ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு முறையற்ற திருமணமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது இருக்குது. அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி மாறி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துடும். சுக்கிரனோட ராகு இருக்குது அப்படின்னா மனதில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கும். திருப்தி இல்லாத ஒரு சூழலானது இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் வேணுங்கிற மாதிரி கூட அது இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் அந்த ராகுவுடைய ஆதிக்கமானது அதிகமாக இருக்கிறதுனால முறையான திருமண உறவுகளில் இவங்களுக்கு விருப்பம் இருக்காது. தகாத உறவுகள் மூலமாக தான் அதில் தான் அதிகமான ஆர்வம் இருக்கும். அப்படியே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. இது ராகுவுடைய தன்மைகள். இதெல்லாமே சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது கர்ப்பப்பை பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்தி திருமணத்தை தாமதப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. இப்போ இந்த ராகுவை சுக்கிரனோ குருவோ பார்த்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு இந்த ராகுனுடைய கெடுபலன்களானது குறையும். ஆனால் செவ்வாய், சனி, சூரியன், சந்திரன் இவைகளால் இந்த ராகு பகவானானது பார்க்கப்பட்டால் நிறைய திருமண தடைகளை அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ரைட். இது வரைக்கும் நம்ம ராகு தரும் திருமண பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்த்தோம். நண்பர்களே, ஜோதிட அடிப்படை கற்றுக்கொள்ள விருப்பம் கொண்டவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. வருகின்ற ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஜோதிட அடிப்படை வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. 30 நாட்கள் வகுப்பு. இந்த கண்டினியூஸாக 30 நாளாக வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு பாடங்கள் வரும். இந்த வகுப்பு முடிவில் உங்களால் ஜோதிட சம்பந்தமான அடிப்படையான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த கோர்ஸ் சம்பந்தமான விவரங்களை எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது சம்பந்தமான விவரங்களை நான் உங்களுடன் ஷேர் பண்ணிக்கிறேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.